லோ கார்ப் டயட்னா என்ன மேம்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஸோ இந்தியாவை பொறுத்த வரணும் நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் பெர்சன்டேஜ் வந்து 60 to 75%. ஓகே. அப்போது மற்ற 25 இல்லை 30% தான் உங்களுக்கு புரத சத்து, கொழுப்பு சத்து அதெல்லாம் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை லோ கார்ப் டயட்னா எவ்வளோ குறைக்க முடியுமோ 40% பண்ண முடியுமா, 30% பண்ண முடியுமா, இல்லை 30 கிராம் தான் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரொம்ப நிறையா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு பழகிட்டோம். ரொம்ப குறைவாக சாப்பிட்டா நிச்சயமாக வெயிட் லாஸ் வரும், நிச்சயமாக சுகர் கண்ட்ரோல் வரும், நிச்சயமாக வந்து லிப்பிட், அதாவது இந்த கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு இது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். பட் இதை எவ்வளோ நாள் அப்படியே கண்டினியூ பண்ண முடியும்? ஏன்னா கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டா மற்ற ரெண்டும் ஏற்றுறது புரத சத்தும் கொழுப்பு சத்தும். ஏன்னா இந்த 3 சத்து தான் இருக்குது விட்டமின் மினரலை தவிர. பட் இது 3லேருந்து கேலரி வருது. ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் 3 தான் இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட்டை குறைச்சா மற்ற ரெண்டை ஏற்றணும், ப்ரோட்டீனும் ஃபேட்டும். நம்ம ஊரில் புரத சத்து கம்மியாக சாப்பிட்டே பழகிட்டோம். ஸோ அதை கொஞ்சம் ஏற்றலாம், பட் ரொம்ப ஏற்ற முடியாது. அப்போ என்ன ஏற்றுவோம்? கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்தை ஏற்றினா அதுலேயே நல்ல கொழுப்பு சத்து, கெட்ட கொழுப்பு சத்துன்னு இருக்குது.